அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் என்னடா பேச போகிற சாந்தியக்கான அரசியல் தான் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். கஷ்டப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் ஊர் வாயில் உலக வாயில் மக்களோட ஆதரவோடு 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த 10 சீட்டுக்கு எத்தனை பேர் ஏங்க மக்களுக்காக இப்போ யாருமே உதவலையே, மக்களுக்காக சேவை செய்ய வரல, பதவி தான். 10 சீட்டுக்காக யார் போனாலும் துணை முதலமைச்சர் சீட்டு கேட்குறாங்களாமா, அப்புறம் இன்னும் பதவி சீட்டு கேட்குறாங்களா. அப்போ மக்களுக்காக யாருமே முன் வரல. நீங்கள் 10 சீட்டு கொடுத்து உதவி, நான் என்னோடய கட்சியிலேருந்து வர்றேன், நான் என்னோடய கட்சியை நான் நிரூபித்து காட்டுறேன்ட்டு யாரும் போக மாட்டிங்களா? துணை முதலமைச்சர் வேணும்னு போராடுறாங்களாமா. இது எப்படிங்க நல்லா இருக்குது சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டவங்க வேறவங்க ஈஸியாக உட்காந்து துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, மக்களுக்காக யாருமே வரல. அதான் வருத்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுதேர்தல் வச்சாலும் இருக்கிற சீட்டும் இல்லாதவன் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஏன்னா மக்களோட இதுதான், மக்கள் அவ்வளோ கோவம் வெறியோடு இருக்காங்க. அதனால் மறுதேர்தல் வைக்கிறதுனால வைங்க, ஏன்னா மக்கள் அப்படி இருக்காங்க. ஏன்னா நீங்களாம் கட்சிக்காகவும் பதவிக்காக அடிச்சுக்கிறீங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக அடிச்சுக்கிறோம். எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். உண்மை தானே?